உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். குரு ஜோதிடம் மூலமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சனி பகவானின் வக்கர பயிற்சி. இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி ஆகப்பட்டது ஜூன் மாசம் 29ஆம் தேதி இரவு 11:28 ஆரம்பமாகி நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 6:50 PM முடிவடைகிறது. இந்த சனி பகவான் ஆப்பட்டது கும்ப ராசியில இருந்து போரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் வாயிலாக இவர் செயல்படுவார். அப்போ இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். கும்பராசி. கும்ப ராசினாவே மீதி இருக்கக்கூடிய 11 ராசிக்காரங்களுக்கும் கும்ப ராசி மேல ஒரு கண்ணு. கும்ப ராசிக்காரங்க எப்பவுமே தெளிவாக முடிவெடுப்பார்கள். ஒரு லட்சியத்தை அவங்க எடுத்துட்டாங்கன்னா அதை முடிக்காமல் விடமாட்டாங்க. அது போக நல்ல சிந்தனை, நல்ல அறிவு, நல்ல திறமை, இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்கள் கும்பராசிக்காரங்க. அதே சமயத்துல காலபுருஷ தத்துவத்தில் உங்களுடைய ராசி 11வது ராசி, லாப ராசி. அப்ப இந்த ராசிக்கு நீங்க எவ்வளவு நல்லது செய்தாலும் நல்லவர் அப்படிங்கிற பேரே நீங்க வாங்க முடியாது. உங்களை சுத்தி எப்பவுமே எதிர்ப்பு, போட்டி, பொறாமை, வில்லங்கம், திருஷ்டி இது எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நீங்களாகப்பட்டது இப்ப ஜென்மச்சனியின் பிடியில இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த ஜென்மச்சனின்னு சும்மா இல்லை, ஜென்மத்திலேயே சனி. அப்ப அந்த சனி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை சாப்பிட்டு இருக்குது. அப்படியே இப்ப நான் இருக்கலாமா, நான் சாகலாமா, என்னை ஓடவும் விழிய மாட்டேங்குது, ஒளியவும் விட மாட்டேங்குது. என்ன எந்த துறையில இருந்தாலும் எந்த விஷயத்துல இருந்தாலும் எல்லாமே தடுங்கல்கள், பிரச்சனைகள், சோதனைகள். அப்ப நான் தொழில இருந்தா தொழில் செய்யறதுக்கு விடல, நான் பிசினஸ் பண்ணா பிசினஸ் லாஸ் ஆயிட்டு இருக்குது, நாம ஒருத்தரை நம்பி போனாலும் அதுல துரோகம் நடக்குது. அப்ப நான் எதை செய்வது, எதை செய்ய விடாமல் இருப்பது, நான் எந்த வழியில போறது, எந்த வழியில போகாம இருக்கிறது, நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்துலதான் இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு சனி பகவான் வக்கரத்தில் இருந்தாலும் இப்போ அவர் சனி பகவான் ஜென்மத்தில் இருந்தாலும் அந்த சனி பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது வக்கரமாகி உங்களுக்கு நல்லதை பண்ணவிருக்கிறார். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடந்த இந்த 1.5 வருஷ காலங்கள், அது போக மகரத்துல சனி இருக்கும்போது அதுல 2 வருஷ காலங்கள், இந்த 4 வருஷ காலமும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில இழக்கக்கூடாத எல்லாமே இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு தைரியம், நான் எப்படியும் நான் வாழ்ந்துருவேன், நான் சம்பாதிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரகதி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப இது ஜூன் மாசம் நடக்குதுங்களா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 4.5 மாத காலங்கள் நீங்க 4 வருஷம் அனுபவிச்ச கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி இந்த 4.5 மாசத்துல பார்க்க போனா நீங்க ராஜா மாதிரி வாழ போறீங்க, நீங்க பெரும் அதிர்ஷ்டசாலியாக வாழ போறீங்க. அப்ப நீங்க எதிர்பார்த்த காரியங்கள், உங்களுக்கு எந்தெந்த காரியங்கள் நடக்காதுன்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களை நீங்க நம்பல, உங்களை நீங்க நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையோட மூளையில போய் உட்காந்துட்டீங்க. அதாவது அவ்வளவு பெரிய திறமைசாலி, அவ்வளவு பெரிய அறிவாளி, எந்த சிந்தனைகள் எடுத்துட்டாலும் அந்த சிந்திச்சு செயல்பட்டு அதை முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நீங்க. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு மூளையில போய் ஒடுங்கி உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வெளியில வாங்க, உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. இந்த நல்ல நேர காலத்தை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில இழந்ததை எல்லாத்தையுமே நீங்க சம்பாதிக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. கும்பராசிக்காரர்களே, கண்டிப்பாக நான் சொல்வது உண்மை,
இது நடந்தே தீரும். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா எழுதுவீங்க. அப்ப நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு தீர்வு இப்ப வருது. அப்ப இந்த பீரியட் பயன்படுத்துங்க. இது அருமையான அற்புதமான ஒரு டைம். அப்ப இந்த நேர காலங்களாப்பட்டது உங்களை வாழ வைக்கும். செத்தே போயிடலாம், நம்ம முடிஞ்சே போயிட்டோம், நம்ம அழிஞ்சு போயிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு விடிவெள்ளி. அப்ப இந்த காலகட்டத்திலிருந்து நீங்கள் தலைய போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகிறது. உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய அந்த விதியில மாற்றமே வரப்போகுது. இப்ப கும்பராசிக்காரங்களாப்பட்டது உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பிரிந்த குடும்பங்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும். தடைபட்ட சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்க பிசினஸ்ல இழந்துட்டேன், வியாபாரத்துல லாஸ் ஆயிருச்சு, எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக வேலை தேடி வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னு நீங்க தேடி போய் அந்த வேலையை அடையலாம். இது நடக்கும். அப்ப எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. இது போக உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. இது போதாதுங்களா? 8ஆம் இடம் என்பது ஒரு அழிவு. அப்ப அந்த அழிவான இடத்தை சுபகிரகமான குரு பகவான் பார்க்கறதுனால அந்த மிகப்பெரிய அழிவிலிருந்து உங்களை வெளியில கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. அப்ப கஷ்டம், நஷ்டம், அவமானம், ஊருட்டு வெளியில போறது, கடனுக்கு பயந்துட்டு போறது, விபத்து, இது எல்லாமே தடுக்கக்கூடிய இடம் தான். இது எல்லாமே நடக்கக்கூடிய இடம் தான் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்த்துட்டாரு. உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. நீங்க செத்தே போலாம்னு நினைச்சாலும் கண்டிப்பாக சாவு உங்களுக்கு வராது. நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. கண்டிப்பாக நிஜம். அது போக உங்களுடைய ராசிக்கு 8, 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. அந்த 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். அந்த தொழில்ல அந்த வருமானம், அந்த நல்ல முன்னேற்றம் இல்லாம தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கடன்காரங்களுக்கு கடன் கொடுக்க முடியல. கடன் நாளுக்கு நாளா அதிகமாயிட்டு இருக்குது. நல்ல தகுதி, நல்ல தரம், நல்ல அந்தஸ்துல இருந்தவங்க இந்த கடன்னால தகுதி, தரம், அந்தஸ்து எல்லாமே வந்து பார்க்க போன போச்சு. அந்த தகுதியை அடைய போறீங்க. அந்த தரம் உங்களுக்கு வரப்போகுது. அந்த அளவுக்கு தொழில்ல நீங்க மேன்மை அடைய போறீங்க. அந்த தொழில நம்பர் 1 வரப்போறீங்க. அந்த தொழில சாதிக்க போறீங்கன்னு சொல்றேன். அதே சமயத்துல வேலை, வியாபாரம் எதுவாக இருந்தாலும் நல்ல பொசிஷனுக்கு வரப்போறீங்க. அதே சமயத்துல இப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க, இப்ப ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, யுஎஸ்ஏ இந்த மாதிரி கண்ட்ரில இருக்கிறவங்களாப்பட்டது வேலையில எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. குடும்ப வாழ்க்கையிலும் கஷ்டப்பட்டுட்டாங்க. சொந்த தொழில் செஞ்சுமே இந்த தொழில் நம்மளுக்கு நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிற அளவுக்கு பல சோதனைகளை பார்த்துட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றது என்னன்னா, இப்போ இந்த சனி பகவானுடைய வக்கரம் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றியே தீரும். உங்களுடைய நிலைமையை மாத்தி கொண்டு வந்துடும். இந்த குரு பகவானுடைய பார்வைகளும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா நல்ல மாற்றத்தை உருவாக்கும். அந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்துல இந்த சனி பகவான் டிராவல் பண்றதுனாலதான் இந்த குரு பகவானை சேர்த்து நான் பலன்னு சொல்றேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்களுடைய விதி ஜாதகம் அதுதான். உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதும் அந்த ஜாதகம் தான். அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமா பாதகமான்னு பாருங்க. கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.